Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Medic Higher Secondary School in Kandambalayam. Today I am going to take Geography Unit 7. First one title வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ். அப்போ தோட்ட பயிர்கள் நம்ம பார்க்கலாம். டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர் அண்டு அப்போ ஷின்கோனா ஆர் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். இதை லைன் பண்ணிக்காங்க. தோட்ட பயிர்கள் முக்கியமாக என்னென்னு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். மேப்பில் நமக்கு கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் டீ அப்படின்னாங்க தேயிலை, செகண்ட் ஒன் காஃபி, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கேஷ்யூ அப்படின்னா முந்திரி, அடுத்து ரப்பர், அடுத்து வந்து ஷின்கோனா ஆகியன மாநிலத்தினுடைய முக்கிய தோட்டப்பயிர்களாகும். தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இன் இந்தியா நெக்ஸ்ட் டு அஸ்ஸாம். இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. அதை கூட லைன் பண்ணிக்காங்க. தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் இந்தியாவில் எத்தனாவது இடம் அப்படின்னா 2ஆம் இடம். அப்போ ஃபஸ்ட் ஒன் பிளேஸ் எதுனாங்க அஸ்ஸாம். டீ பிளான்டேஷன் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹில்ஸ் ஆஃப் த நீலகிரிஸ் அண்டு கோயம்புத்தூர். அப்போ நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் வந்து காணப்படுகின்றன. நீலகிரி இஸ் த நோட்டபிள் ரீஜன்ஸ் ஃபார் டீ பிளான்டேஷன். அப்போ மேலே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காப்பி வந்து பயிரிடப்படுகிறதுன்னு பார்த்தோம். நீலகிரி மலைகள் மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலை சரிவுகளில் காப்பி குறிப்பிடத்தக்க அளவில் பயிரிடப்படுகிறது. அப்போ இந்த நீலகிரி இஸ் த நோட்டபிள் ரீஜன்ஸ் ஃபார் த டீ பிளான்டேஷன். காஃபி பிளான்ஸ் ஆர் கிரவுண்ட் இன் அப்போ த ஹில்ஸ் ஆஃப் ஏ வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு வெல் சீசன் காட்ஸ். அப்போ மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காப்பி வந்து பயிரிடப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஹில்லி ஸ்லோப்ஸ் ஆஃப் திண்டுக்கல், மதுரை, தேனி அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள மலை சரிவுகளில் வந்து காப்பி பயிரிடப்படுகிறது. ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ் அண்டு கொடைக்கானல் ஆர் த நோட்டபிள் ஃபார் காஃபி பிளான்டேஷன். அப்போ காஃபி உற்பத்தியில் அப்போ மேலே எந்தெந்த திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் மலை சரிவுகளில் காஃபி பயிரிடப்படுகிறது. தேனி அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தா அடுத்து தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் இன் ஏரியா அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. அப்போ காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்துக்கு அடுத்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடம் வகிக்கிறது. காஃபி வந்து நம்ம கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உள்ளது. ரப்பர் பிளான்டேஷன் ஆர் ஏ சிக்னிஃபிகன்ஸ் இன் கன்னியாகுமரி. அடுத்து வந்து ரப்பர் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் கன்னியாகுமரியில் வந்து அதிகம் காணப்படுகிறது. பெப்பர் இஸ் கம்பைன்ஸ் டு த வார்ம் அண்ட் வெட் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் சரிவுகளில் மிதவெப்பம் மற்றும் ஈரப்பதமான காலநிலை உள்ள பகுதிகளில் மிளகு வந்து விளைகிறது. Acid is extensively cultivated in கடலூர் டிஸ்ட்ரிக்ஸ். கடலூர் மாவட்டத்தில் பெரும் பகுதியில் முந்திரி வந்து பயிரிடப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட் ஒன்ல அந்த பாக்ஸில் டு ப்ரொமோட் தி ஆர்ஜினல் ஃபார்மிங் ஆஃப் ஏ சென்ட்ரல் ஸ்கீம் நேம்டு நேஷனல் ப்ராஜெக்ட் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் வாஸ் லான்ச்ட் apart from a general things creating awareness and promoting organic fertilizer, training, capacity building, etc. The scheme provided a financial assistance through capital investment, subsidiary scheme for agro waste compost production units, biofertilizers, biopesticides production units, development and implementation of quality control regimes, human resource development.
எக்ஸெட்ரா. அப்போ டான்டி நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியில் கலப்பு தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தேயிலை தோட்ட கழகம். அப்போ மேலும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ தேயிலையானது விளைவிக்கப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட் ஒன்னில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாங்க, அப்போ லிவ் ஸ்டாக் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னா கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பில் நம்ம என்ன பார்க்கலாம், லிவ் ஸ்டாக் ஹஸ் ஏ ரிமைண்ட் அண்ட் இன்டீரியல் பார்ட் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரூரல் பீப்புள். கால்நடை வளர்ப்பு என்பது ஊரக மக்கள் சமூக பொருளாதாரத்தின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாகும். அப்போ கோட் ஃபஸ்ட் ஒன்று நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா, கோட்னா என்ன சொல்லாங்கன்னு வெள்ளை ஆடுகள். சரிங்கண்ணா. நெக்ஸ்ட் ஒன்று கோட் இஸ் ஆல்சோ நவுன் எஸ் ஏ புவர் மேன்ஸ் கவ் இன் இந்தியா. அதை லைன் பண்ணிக்காங்க. இந்தியாவில் வெள்ளை ஆடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. இட் ஃபார்ம்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம். இது ஒரு புன்சை வேளாண் அமைப்பின் மிக முக்கிய அங்கமாகும். இந்த மார்ஜினல் ஆரிய undulating lands unsuitable for a rearing of other types of cattle like cow or buffalo. Goat is the best alternative. பசு மற்றும் கால்நடை வகைகளான எருமை வளர்ப்புக்கு ஏற்பில்லா இடங்களான நில விளிம்பு பகுதிகள் மற்றும் மேடு பள்ளங்கள் நிறைந்த நிலத்தோற்ற பகுதிகள் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு மாற்றாக உள்ளது. வித் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் கோட் ரியரிங் கேன் ஹி மேட் இன்டு ஏ அண்ட் ப்ராஃபிட்டபிள் வென்ச்சூர் ஃபார் ஸ்மால் அண்டு மெர்ஜினல் ஃபார்மர்ஸ். மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டப்படுவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வெள்ளாடு வளர்ப்பினை மேற்கொள்கின்றனர். நெக்ஸ்ட் ஒன்றில் ஷிப் அப்படின்னா செம்மறி ஆடு. ஷிப் இஸ் யூஸ்டு ஃபார் ஏ மல்டிபிள் பர்பஸ் லைக் wool, meat, milk, skin and manure and forms an important component of the rural economy. Politically in the arid, semi-arid and of mountainous area of Tamil Nadu. செம்மறி ஆடுகள் கம்பளி, இறைச்சி, பால், தோல் மற்றும் உரம் போன்ற பல்வேறு பயனுள்ள பொருட்களை அளிப்பதால் தமிழ்நாட்டினுடைய மலைப்பகுதிகள், வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகள் உள்ள ஊரக பொருளாதாரத்தில் இவை முக்கிய பங்காற்றுகிறது. அப்போ இட் ப்ரொவைட்ஸ் ஏ டிபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த அண்ட் sheep carts through the sale of wool and animals. செம்மறி ஆடுகள் மற்றும் அவற்றினுடைய உருவமும் அதன் உடைமையாளர்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் அப்படின்னா மீன் வளர்ப்பு. Since Tamil Nadu is a coastal state, fishing is one of the major occupation in the state. அப்போ தமிழ்நாடு ஒரு கடற்கரை ஓர மாதலால் மீன் பிடித்தல் இங்கு முக்கியமான தொழில்களில் ஒன்று ஆகும். வித் வைட் ஸ்ப்ரெட் reservoirs and rivers, inland fishing also is also seen to a considerable extent. உள்நாட்டு மீன்பிடித்தல் என்பது பரந்த அளவில் காணப்படும் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளில் கணிசமான அளவு நடைபெறுகிறது. பல்வேறு நீர்வழியில் மீனானது பிடிக்கப்படுகிறது. அதில் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறதுக்குன்னு
மெரின் ஃபிஷிங்